ஹாய், நான் திரும்ப வந்துட்டேன். என்னோட செகண்ட் வீடியோவில் நான் வந்து இப்போது என்ன வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க. டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இதுதான் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு யூனிகார்ன் சுகர் ஸ்க்ரப். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். உடம்புக்கு தான் இது வந்து பாடி ஸ்க்ரப், சுகர் பாடி ஸ்க்ரப். இது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க அண்ட் டேன் இருக்கவங்க இதெல்லாம் வந்து டேன் நல்லா ரிமூவ் பண்ணும், ஸ்கின் நல்லா சாஃப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த முட்டியில் கருப்பாக இருக்கிறது, இந்த நீஸ்லாம் கருப்பாக இருக்கிறது, அதுக்கெலாம் இந்த சுகர் ஸ்க்ரப் ரொம்ப நல்லது. இந்த பேஸ் வந்துட்டு கிளிசரினில் பண்ண பேஸ், நானே பண்ண பேஸ். இந்த பேஸும் நான் வந்து சேல் பண்ணுறேன். உங்களுக்கு ரீசெல்லிங்காகவோ இல்லை ஓன் யூஸ்க்காகவோ நீங்கள் வாங்கணும். இதே மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ எப்படி பண்ணுன்னு பார்த்துட்டு என்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பண்ணி என்னை டேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்து சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் வந்து வாங்க இந்த இது வந்து இதே மாதிரி தான் வீடியோ ஃபுல்லாக ஒளரி இருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணன்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். டடா. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது வந்து விப்டு சோப் பேஸ் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறது. இது வந்து பேஸ் வந்து ஃபுல்லாக கிளிசரினில் பண்ணது. ஸோ இது வந்து ரொம்ப மைல்டு சர்ஃபெக்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணது தான். இது வந்து ரொம்ப சேஃப். சென்சிட்டிவ் ஸ்கின் கூட இது யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பேட்சில் எடுத்துக்கணும். இந்த குட்டி ஸ்பேட்சில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த கலர்ஸ்லாம் அப்புறமா தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த கிளிசரின் விப்டு சோப் பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு பீக்கரில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நான் தேவையான பொருட்கள் சொல்லவே இல்லை. சரி, இதான் விப்டு சோப் பேஸு, சுகரு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ரெண்டு தான். அதுக்கப்புறம் இந்த கலர்ஸ்லாம் வந்து உங்களோட சாய்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஒன்று, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆடட் மாய்ஸ்சருக்கு, ஆடட் குட்னஸ்க்கு நம்ம வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் அண்ட் விட்டமின் இ ஆயில் இது வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது இது ஆட் பண்ண போகிறோம். ஆல்மண்ட் ஆயிலும் விட்டமின் இ ஆயிலும் ஸ்கின்னுக்கு நல்லது. என்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அதை காலி பண்ணுன்றனாலையும் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன். சரியா? இந்த ஆல்மண்ட் ஆயில் விட்டமின் இ ஆயிலும் யூஸ் பண்ணும். இந்த ஃபார்முலேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, சுகர்ஸ், இது வந்து ஒயிட் சுகர், நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சுகர் தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்க்ரப்பிங் இது வேணும் அப்படின்னா நம்ம நல்ல க்ரீம் கொஞ்சமாகவும் சுகர் அதிகமாகவும் ஆட் பண்ணிப்போம், நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்க்ரப்பு, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, நிறையா என்னால் ஸ்க்ரப் பண்ண முடியாது, இருந்தாலும் கொஞ்சமாக அந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் எஃபெக்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம் தான். ஹோம்மேட்னாலே அப்படி தானே. ஓகேவா? நான் வந்து இப்போ மீடியமாக ஆட் பண்ணி காட்டுறேன். மீடியம் திக்னஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சுகர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து இதில் இந்த பேஸில் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் இப்போது இந்த பேஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தண்ணியாக லிக்விடாக இருக்கிறத ஆட் பண்ணக்கூடாது, ஆயிலாக இருக்கிறத ஆட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நான் ப்ரீமிக்ஸாக வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கெட்டு போகாது. கெட்டு போகாது, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேனாலும் நீங்கள் வந்து ஈரக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக நல்ல க்ளீன் ஹேண்டு இல்லை க்ளீன் ஸ்பூன் யூஸ் பண்ணி அதில் தான் ஸ்க்ரப் பண்ணணும். இப்போது இது வந்து ஒரு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ஹோலி ஸ்பெஷல் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கலர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் இதை வந்து தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம், 2-3 கலராக. சரியா? அதுக்கு தான் இவ்வளோ பீக்கரு இதெல்லாம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கலர் வந்து நம்ம ஒயிட்டே வச்சுப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் வாசனை ஒன்று தானே.
அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வாசனைக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து செரி பிளாசம் ஃப்ராக்ரன்ஸ். ஜாப்பனீஸ், அது வந்து ஜாப்பனீஸோட ஒரு இது, ஜாப்பனீஸ் செரி பிளாசம் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அந்த ஃப்ளாரல் நோட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணாலே நல்ல உங்களுக்கு ஒரு ஹிட், நல்லா ஒரு இது பஞ்ச் அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நான் பேபிஸ் ப்ராடக்ட்டில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பேபிஸ்க்கு பண்ணி தர ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து சிந்தட்டிக் தான், பட் அது ஒன்றும் அவ்வளோ கெட்டது கிடையாது. ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலே கிரேட்ஸ் இருக்குது. நான் ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதை பிரித்து வைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறமா நம்ம இந்த ஜாரில் வந்து போட்டு அதுக்கப்புறம் இந்த ஜார் தான். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன கலர் ஆட் பண்ணலாம்? யூனிகார்ன் வந்து பர்பிள், பிங்க்கு, எல்லா கலரும் என்கிட்ட இருக்குது. பர்பிள் கலர் ஓகேங்களா? கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இது ரொம்ப பிரைட் கலர்ஸ் இருக்கும், ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ கலர் எடுத்துக்கலாம், இல்லை பிங்க் கலர் போடலாம். பிங்க் கலர் போடலாம். தெரியுமா? இது வந்து ரொம்ப வந்து நல்லா யூஸ் பண்ணி வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும், ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். சரி ஓகே. என் பைப்பிங் பேக் வந்து பறந்து போயிடுச்சு, அதனால தான். இப்போது இது வந்து நான் கேக்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணேன். அப்போ வந்து இது வாங்கினேன். இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ளே வச்சுட்டு நம்ம இப்படி ஓட்டை போட்டு இதை போட்டுடலாம். சரிங்களா? நம்ம ஏன் பைப்பிங் பேக் போடுறோன்னா, நீங்கள் உங்ககிட்ட வந்து ஃப்ளார் பைப்பிங் டிப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட போட்டிங்கன்னா ஒரு அழகாக இருக்கும் நம்ம அந்த பைப் பண்ணும்போது. அதனால தான் நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் போடுறோம். ஓகே, இப்போ இதை நான் பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம கீழே இழுத்துக்கணும், இல்லைன்னா வந்து ஏர் இப்போ நம்ம அழகாக பைப் பண்ணும்போது டக்குன்னு ஏர் வரும். ஸோ நல்லா கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கட் பண்ணிட்டேன். இப்போது அழகாக இதில் கீழே வச்சு ஒரு ஒரு இது போடலாம். இது வந்து ரொம்ப தின்னாக வருது, நான் திரும்ப இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே, இப்போ திரும்ப இதை வந்து நல்லா அழகாக கீழே வச்சு, இது வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்க, அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எட்ஜஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும். நான் வந்து அழகாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அப்புறமா உள்ளே எப்படியாச்சும் போட்டுருங்க. இப்போ ஒரு லேயர் ஃபில் பண்ணிட்டோம். நம்ம செகண்ட் லேயருக்கு திரும்ப ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது செட் ஆகலை, நான் வந்து அப்படியே போட்டுறேன். ஓகேவா? பைப்பிங் பேக்லாம் வேணாம். நான் வந்து இன்னும் பைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் கலர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த பேஸ் செய்கிற வீடியோ கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். பட் ஃபார்முலேஷன் வேணும், நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இப்போவே கூட. ஓகேங்களா? இந்த பேஸு செய்கிற வீடியோ கொஞ்ச நாள் ஆகும், ஏன்னா இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து எவ்வளோ லென்த் எடுக்க முடியும், ப்ளஸ் நான் இப்படி ரொம்ப உளறிட்டே இருக்கேன். இதனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அவ்வளோ லென்த் வீடியோ, அவ்வளோ ப்ராசஸ் இருக்கிற வீடியோ வந்து எனக்கு பண்ண கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் பண்ணேன். கொஞ்சம் நிறைய விழுந்துருச்சு. பரவாயில்ல, கலர் தானே, ஒன்றும் தப்புலாம் இல்லை.
உங்களுக்கு சவுண்டு கேட்குதா தெரியல. பக்கத்தில் வந்து பக்கத்து ரூமில் என் ஹஸ்பண்ட் வந்து பாட்டு வச்சு பாட்டு பாடிட்டு இருக்காரு. கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் சத்தம் போடாதுன்னு சொல்லி தான் அனுப்பினேன். ஐயோ, பிங்க்கும் இது ஒரே கலர் ஆயிடுச்சு. வந்து இன்னும் கொஞ்சம் நெட் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. ரொம்ப கலர் ஆட் பண்ணால் நம்ம ஸ்கின்ல வந்து கலர் வந்து அப்படி வரும். அதனால தான் நான் கலர் அவ்வளோ ஆட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. ஓகேவா? எல்லோ கலர் இதுக்கு நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன ஃப்யூச்சரில் என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றத பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஷாம்பூ, ஃபேஸ் வாஷஸ், சோப்ஸு இதெல்லாமே. ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போட்ட வீடியோ உடனே உங்களுக்கு வந்து வரும். வேறு குச்சி எடுத்துகிட்டு அந்த குச்சி பீஸில் ஓகே, எல்லோ கலர். ஓகே, தட்டிக்கலாம். அழகாக்கா ஓரத்தில் தெரியல போல. அது எல்லோ இது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் தெரியுது, இங்கே பாருங்க. அழகாக்கா. நெக்ஸ்ட்டு நான் ஒயிட்டே ஃபில் பண்ணிடலான்னு இருக்கேன். இல்லை கோல்டன் போடலாமா? ஒயிட்டும் இருக்கட்டும். நான் இன்னும் ப்ரொஃபஷனலாக வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து இப்போது ஹோலி ஸ்பெஷல் சுகர் ஸ்க்ரப், லிக்விட் சுகர் ஸ்க்ரப் ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்கா? ஒயிட் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாம் மிஸ்டேக்ஸில் தானே லேர்ன் பண்ணிப்போம் நம்ம. ஓகே, இந்த விப்டு சுகர் ஸ்க்ரப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நான் ஆரண்யா ஸ்டோருக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கால் ரொம்ப சூப்பராலாம் இல்லை, ஏதோ சும்மா என்னால் முடிஞ்ச வரைக்கும் டிசைன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஹோலி ஸ்பெஷல் யூனிகார்ன் விப்டு சுகர் ஸ்க்ரப். இந்த சுகர் ஸ்க்ரப் வந்து எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹோல் வரும், போட்டு குளிச்சோன்னா நல்ல அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் வாங்கணுன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலேஷன் வேணும்னாலும் நான் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஹோல்சேல், ரீசெல்லிங் அண்ட் கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் பண்ணித்தருவேன். ஸோ இது அழகாக இருக்குல்ல? அந்த மாதிரி பண்ணும்போது நான் இன்னும் ப்ரொஃபஷனலாக நான் பண்ணித்தருவேன். இப்போ வீடியோவில் கொஞ்சம் நான் லேசியாக இருக்கிறதுனால இப்படி பண்ணித்தரேன். ஓகே, போன வீடியோ அப்ரப்டாக நான் வந்து சில பல காரணங்களால் நான் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் நான் வளர்றேன் ரொம்ப. போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரி, பாய்.